பட் அவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி லைக் 100C அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அவரோட படங்களும்? படம் வந்தோன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அட்லி சாரும் அல்லு அர்ஜுன் சார் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அட்லி சார் ஆல்ரெடி ஒரு 1000 மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ லோகேஷ் கனகர் சாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 1000C அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற படம் வந்தோன்னு சொல்கிறேன். ரஜினி சாரும் கமல் சாரோட படம் வந்து மெயின் ஒரிஜினல் வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க. ஸோ அது பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த லெவல் கரெக்ஷன் பண்ணது ஐடியா இருக்குங்களா? படம் வந்து சொல்கிறேன் நான் சரி. இன்கேஸ் இப்போ பெரிய ஆட்கள் படங்கள்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சுக்கிறோம்ல சார், அது தேட்டருக்கான இதுதான். அதுலேயும் அவங்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் அதற்கு நான் முற்றிலும் எதிரானவன். அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் விற்றுக்கோ. ஓகே, ஏன் சார் அவன்கிட்ட பிடிங்கிட்டு கூடணும்? சார் இப்போ நம்ம கருப்பு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் வந்து ஒரு 9 o'clock ஷோக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது சார் இதில் சிஎம் சார் அதெல்லாம் ஒன்றும் பிஎம் சார்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஆல் ரொட்டீன் ப்ரொசீஜர். ஒரு சிறு முதலீட்டு படத்தோட தயாரிப்பாளர் தியேட்டரை அணுகிறார். சார் இந்த படம் போடணும்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் வீக் போட்டுடுறோம். முதல் நாள் என்ன கலெக்ஷன் வருதுங்கிறத வச்சு தான் நம்ம அந்த நெக்ஸ்ட் வீக் அது ஓடுமா ஓடாதான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஆள் வரமாட்டேங்க. ரூட் மாஃபியா அப்படின்ற விஷயம், ரெட் ஜெயிண்ட் தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க. அதோட மாஃபியா அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது? சார் இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் இருக்கார்ல சார், டைரக்ஷனாக இருக்கார். இப்போ வந்து லைக் ஆக்டிங்கில் இறங்கி இருக்காரு. பட் அவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி லைக் 100C அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அவரோட படங்களும்? படம் வந்தோன்னு சொல்கிறேன். ரைட். அது மாதிரி அவர் வந்து இப்போ அல்லு அர்ஜுன் சார் கிட்ட படம் பண்ணிட்டு இருக்காரு சார். அதே மாதிரி அட்லி சாரும் அல்லு அர்ஜுன் சார் கூட பண்ணிட்டு இருக்காங்க. அட்லி சார் ஆல்ரெடி ஒரு 1000 மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துட்டாங்க. ஜவான் படம் சார். இப்போ அகைன் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ லோகேஷ் கனகர் சாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் 1000C அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற படம் வந்தோன்னு சொல்கிறேன். ரைட் சார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ரஜினி சாரும் கமல் சாரும் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க நம்ம நெல்சன் சாருடைய டைரக்ஷனில். இந்த படத்தை ஏன்னா இப்போ நான் சொன்ன ஜவான் அட்லி சார் படமாகட்டும் லோகேஷ் சார் படமாகட்டும் அது பேன் இண்டியன் படமாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் மெயின் ஆரிஜின் வந்து வேறு சார், லைக் ஹிந்தி அண்ட் தெலுங்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ரஜினி சாரும் கமல் சாரோட படம் வந்து மெயின் ஆரிஜின் வந்து இங்கே தான் எடுக்கிறாங்க. ஸோ அது பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த லெவல் கரெக்ஷன் பண்ணது ஐடியா இருக்குங்களா? படம் சொல்கிறேன். நான் சார் இந்த கேள்வி இன்னொரு கேள்வி, நானும் ஒரு கேள்வி கேட்குறேன். அது மாத்திரமே அந்த படத்தினுடைய வெற்றிக்கு வழி வகுத்துருமானா வழி வகுக்காது. அதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். அந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், ஆசைப்படுறேன், அது வேறு விஷயம். ரீசெண்டாக மம்மூட்டி அண்ட் மோகன்லால், தி கிரேட் லெஜெண்ட் ஆஃப் மலையாளம் சினிமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க, பேட்ரியாட் அப்படின்னு. என்ன பண்ணிச்சு அந்த படம்? அது தெரில சார். அதுக்கு முன்னாடி பயங்கரமான ப்ரொமோஷன் இதெல்லாம் இருந்தது. நயன்தாரா மேடம் இருக்காங்க, ஃபஹத் ஃபாசில் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கணும். மம்முட்டி, ஆமாம், மோகன்லால், நயன்தாரா, ஃபஹத் ஃபாசில் கலெக்ஷன். ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் இதெல்லாம் ஜிம்மிக்கெல்லாம் காமிச்சு மக்களை ஏமாற்றவே முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தே ஆர் வெல் வெர்ஸ்டு. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. தாய்க்கிழவியில் யார் சார் இருந்தா? யாரும் இல்லை. ராதிகா கூட இல்லை. கண்டென்ட்டு செம்ம மேட்ரு. யூத்தில் யார் சார் ஹீரோ? எல்லாம் நியூகமாக தான். கண்டென்ட்டு அந்த கடைசி ஒரு 20 மினிட்ஸில் கொண்டு வந்து அந்த பையன் நிறுத்தியிருப்பா. அப்படி அதுதான் மேட்ரு. காதலுக்கு மரியாதை ஏன் ஜெயிச்சிச்சு? கடைசி ஒரே ஒரு வார்த்தை. ஸ்ரீவித்யா மேம் கேட்பாங்க, இந்த பொண்ணை எப்படி நான் விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஷாலினியோட மதராக அந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்வாங்க. முடிஞ்சு போச்சு. அப்படி ஜனம் எந்திரிச்சு கை தட்டினாப்போ நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன் திருச்சி சோனா தியேட்டரில். அப்படி எந்திரிச்சு ஒரு கிளாப்ஸ். அந்த படம் எத்தனை நாள் போச்சு? 100 days போச்சு. விஜயோட லைஃபே மாற்றின படம் 2 படம். ஒன்று பூவே உனக்காக, விக்ரமன் சார் படம். ஒன்று காதலுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்தே அவருக்கு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி ஆவரேஜ் மாறி தான் போயிட்டு இருந்துச்சு. இது 2 தான் அவருடைய கேரியரை மாற்றின படங்கள். சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்பேன். நிறைய கேள்வி அப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டேன்னு தெரில. பட் கேட்குறேன் என்னன்னா, ஜனநாயகன் படம் தான் சார். படம் வந்து லீக்டு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தும் இருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இப்போ அந்த படம் என்ன டேட் ரிலீஸ் அப்படின்னு தெரியல. படம் 100% ரிலீஸ் ஆகும். முன்னாடி ஒரு கலெக்ஷன் எதிர்பார்த்துருப்பாங்களே சார்? இல்லைனா இப்போ ப்ரொடியூசர்ஸ் எதாவது பேசலாம், அவங்களுக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டாக இருக்குமா இல்லை லாஸாக இருக்குமா சார்? அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்ன்றதை நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த ஜனவரி 9 வந்திருந்தால் ஒரு 6-7 நாள் லீவு. இப்போ ஒரு லீவுக்கு வேலை கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி தான் அவங்க அந்த படத்தை விடுவாங்கங்கிற மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய படையே வந்துருச்சு. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர் வரைக்கும் வந்துட்டாங்க.
அவங்க எல்லாரும் ஒரு தடவையாவது படம் பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து படம் பார்க்க வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க தலைவரை ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக செய்வாங்க. ரெண்டாவது யூஸ்வலாகவே அவருக்குன்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்க அந்த படத்தை பார்ப்பாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அந்த திருட்டு அந்த அந்த லீக் ஆனதை பார்த்துட்டா கூட இருந்தாலும் தலைவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு அவன் மனசில் வச்சுருக்கான். ஸோ அதனால் அவங்க பார்ப்பாங்க. பட் எந்த அளவுக்கு கலெக்ஷன் ஆகும், எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், தயாரிப்பாளர் தப்பிச்சுட்டு வரா, இதுக்கெல்லாம் என்னோடய யூஷுவல் பதில், நான் இன்னும் அந்த திருட்டு லீக் ஆன வீடியோலாம் பார்க்கல. நான் பார்க்கவே மாட்டேன். திரும்ப ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சார் இதுக்கப்புறம் தளபதி சிஎம் சார் வந்து படம் நடிக்க மாட்டார். பட் இருந்தாலும் இப்போ ரீரிலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குல்ல சார், அந்த மாதிரி இப்போ விஜய் சார், அஜித் சார் இந்த மாதிரி எந்த ஹீரோடைய படங்கள் போட்டால் அதிகமாக கொஞ்சம் கலெக்ஷன் ஆகுதுன்றது உங்களுடைய அபிப்பிராயம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 படம் தான் கலெக்ஷன் ஆகியிருக்கு ரீரிலீஸில். ஓகே. நம்பர் 1 பிளேஸ் கில்லி. ஓகே. நம்பர் 2 பிளேஸ் படையப்பா. நம்பர் 3 பிளேஸ் மங்காத்தா. இது 3 தான் கலெக்ஷன் ஆகிருக்கு. இது போக ஒரு 1-2 படங்கள். இந்த வாரணம் ஆயிரம்னு ஒரு படம், இந்த 3ன்னு ஒரு படம் தனுஷ் பண்ணினது. இதெல்லாம் வந்து ஒரு 2-3 ஒரு 10 சென்டருக்குள்ளே உள்ள சென்டரில் மட்டும்தான் போச்சு. வேர்ல்டு வைடாக போச்சு, ஆனால் போகலை. புதுப்பேட்டை போச்சா, போகலை. அந்த 1000ல் ஒருவன் போச்சா, போகலை. அது மாதிரி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 படம் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் போகலை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். ஒரு படத்தோட முதலாளி அந்த ப்ரொடியூசர் தான். உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்து 2-3 தடவை சொல்லிட்டேன் நான். ஸோ அந்த ப்ரொடியூசர், இப்போ என்னோடய காரு நான் எத்தனை வாட்டி வேணாலும் ஓட்டலாம், எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். அந்த ப்ரொடியூசர் நினச்சானே எப்போ வேணால் ரீரிலீஸ் பண்ணிக்கலாம். அது லாபமாக நஷ்டமாகிறது அவருக்கு தான் தெரியும். பட் ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் வரலை. சார் இப்போது நியூ கமர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்களே சார் படம் பண்ணுறதுக்கு, புது டேரக்டர்ஸ் இந்த மாதிரி. இப்போ என்ன தேட்டர் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார். அது ஆக்சுவல் தேட்டர் பிஸ்னஸ்னால் என்ன? இப்போது ஒரு புது டேரக்டர் உள்ளே வராங்கன்னா அது தெரிஞ்சுக்கணுமா, இல்லை அது என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? அது தேட்டர் ஒன்றுமே இல்லை சார். ஒரு புது டைரக்டர் வரார், அவர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி போயிடுறார், படம் எடுக்கிறாங்க. முதல்ல அந்த 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 டைரக்டருக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கதை எடு. ஓகே. நல்ல கதை எடு, அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அதனால் பட்ஜெட்டில் படம் எடு. ஓகே. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட என்ன சொல்கிற, சார் இதை வந்து நான் 60 நாளில் முடிச்சிடுவேன், 45 நாளில் முடிச்சிடுவேன்னு நீ சொல்கிறீங்கள, ப்ரொடியூசர் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறீங்கள, அதை கீப்பாக பண்ண பாரு. ஒரு நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா வந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அவர்கிட்ட நீ ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்கள, சார் இது வந்து 8 கோடிக்கு எடுப்பேன், 10 கோடிக்கு எடுப்பேன், 6 கோடிக்கு எடுப்பேன்னு சொல்லி, அதில் ஒரு 10% எஸ்கலேஷன் முன்ன பின்ன வந்தால் கூட பரவாயில்ல. 6 கோடிக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 35 கோடிக்கு எடுத்து அந்த அவர் பாவம் தயாரிப்பை கொண்டு போய் நட் ரோட்டில் நிறுத்தாத. இதெல்லாம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அதை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக தியேட்டரில் படம் ஓடும். இதில் ஒன்றும் அவர் பிஸ்னஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. இப்போ தேட்டர் வந்து அது எப்படி சார் இது செயல்படுது? ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு இப்போ இந்த 190 டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னா அது எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சார் ப்ரொடியூசருக்கும் தேட்டருக்கும்? அதை பற்றி டீட்டெயில் எப்படி? ஓகே, பெஸ்ட் கொஸ்டின். 190 ரூபாயாக இருந்தாலும் 150 ரூபாயாக இருந்தாலும் 100 ரூபாயாக இருந்தாலும் முதல்ல நான் 5% இது கட்டணும், ஜிஎஸ்டி கட்டணும். அதுக்கு அடுத்தது 4% லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் இன்னொரு மாநிலம் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகே. இந்த 2 மாநிலத்தை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்குது மற்ற மாநிலங்கள்லாம். இந்த 5% இந்த 4% வந்து அந்த ரூபாயில் முதல்ல கழிச்சிடணும். ஓகே. கழிச்சிட்டா மிச்சம் உள்ளதுக்கு பேர் நெட் கலெக்ஷன்ஸ்னு பேர், தமிழில் நிகரம்னு பேர். ஓகே. அந்த ரூபாயில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எனக்கும் பர்சன்டேஜ். ஓகே. பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய படங்களுக்கு 70%, 75% வாங்குறாங்க. 75% கோஸ் டு த டிஸ்ட்ரிபியூட்டர். பாக்கி உள்ள 25 அல்லது 30 எனக்கு. இது முதல் வாரம். 2வது வாரம் 5-5% மாறிக்கிட்டே வரும். அவருக்கு 5% குறைஞ்சி எனக்கு 5% அதிகமாகும். அவருக்கு 75 ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் 70, எனக்கு ஃபர்ஸ்ட் வீக் 25, செகண்ட் வீக் 30, தேர்ட் வீக் அவருக்கு 65, எனக்கு 35, இப்படி மாறிக்கிட்டே வரும். இவ்வளோதான் விஷயம். ரைட் சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் 190 இப்போ டிக்கெட் ரேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். அதுலேருந்து தான் நம்ம அந்த டேக்ஸ் 2 டேக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுக்குறோம். இன்கேஸ் இப்போ பெரிய ஆட்கள் படங்கள்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சுக்கிறோம்ல சார், அது தேட்டருக்கான இதுதான். அதுலேயும் அவங்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் அதற்கு நான் முற்றிலும் எதிரானவன். அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் எல்லா இடத்துலையுமே பெட்ரோல் பம்பு ஒரு 100 பம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பேர் கலப்படம் பெட்ரோல் விற்க தான் செய்வாங்க. அது மாதிரி எங்கள்கிட்டையும் ஒரு சில 1-2 கருப்பு ஆடுகள் இருக்கும், அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. சரி. ஆனால் பட் தேட்டர் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது ஓகே தானே சார்? இல்லை ஓகே இல்லைன்றேன். ரைட். விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகே. எதனால அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் விற்றுக்கோ. ஓகே. ஏன் சார் அவன்கிட்ட பிடிங்கிட்டு விடணும்?
நம்மளை நம்பி படம் பார்க்க வர்றான். ஒன்று நம்மளை நம்பி வர்றான், இல்லைன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை நம்பி வர்றான். ஏன் அவன்கிட்ட பிடுங்குறீங்க? ஓகே. 190 வாங்குங்க. சார் அவன்கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டீங்கன்னா அதோட போயிடுவான் சார். 190 வாங்கினா அவன் 4 தடவை பார்ப்பான் சார். அந்த பணம் நம்மகிட்டே வந்துடும் சார். முதல் வாட்டி அவன் பார்ப்பான் சார், 2வது வாட்டி ஃபேமிலியோட பார்ப்பான் சார், 3வது வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட பார்ப்பான் சார், 4வது வாட்டி அந்த படம் 3வது வாரமோ 4வது வாரமோ ஓடுன்னு வச்சுங்களேன், போர்டுக்கு சொல்லிட்டு டக்குன்னு வந்து 4வது வாரம் பார்ப்பான். ஸோ அந்த 190 × 190 எனக்கு அந்த மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அந்த அந்த 1000 ரூபா வந்துடும். அது நீங்கள் அந்த 1000 ரூபா கொள்ளையடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா வரமாட்டான். ஓகே. இன்னொரு விஷயம், அது ஒரு தமிழ் சினிமாவோட சாபக்கேடு. இந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக வாங்கினோம்னா அடுத்த படத்தையோ அதுக்கு அடுத்த படத்தையோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அவன் படமே பார்க்க மாட்டான். ஏன்னா அவனோட பட்ஜெட் ஓவர் ஆகிடுது. ரைட். கரெக்டாக. அது தப்புன்றது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். ரைட். சார் இப்போ நம்ம கருப்பு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம் சார் வந்து ஒரு 9 o'clock ஷோக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது சார் இதில் சிஎம் சார் அதெல்லாம் ஒன்றும் பிஎம் சார்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஆல் ரொட்டீன் ப்ரொசீஜர். ஆனால் கொஞ்ச நாள் ப்ரொடியூசர் சைடு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இது ஜியோ வந்துடும். இப்போ அந்த ஜியோக்கெலாம் வேலையே இல்லாமல் இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ இந்த புது கவர்மெண்ட்டில், ஜோசப் விஜய் கவர்மெண்ட்டில் என்ன போட்டாங்கன்னா, எந்த புது படம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 7 நாளைக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 5 ஷோ போட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் எல்லாருமே 5 ஷோ அது கிடையாது. 5 ஷோ ஓட்டுற அளவுக்கு அந்த படத்தில் வெயிட்டேஜ் இருக்கணும், கலெக்ஷன் இருக்கணும், இருந்தால் தான் நான் 5 ஷோ போடுவேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 4 ஷோவுக்கு மொத்தமே 400 பேர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், 5 ஷோக்கு 400 பேர் பார்த்தானே எனக்கு வேஸ்ட்டு. அந்த 100ங்கிறது 80 டிவைட் ஆயிடுவான். ஆனால் எனக்கு என்ன அதில் பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் தான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும். இந்த 5வது ஷோ ஓடுது இல்லையா, 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ 2.25 மணி நேரமோ 3 மணி நேரமோ, துரந்தர் மாதிரி 4 மணி நேரமோ கூட ஆயிடலாம். அந்த 4 மணி நேரம் 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு நான் தான் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறேன். என்னுடைய ஸ்டாஃபுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு வேலை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்டா மாதிரி நான் கொடுக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் சாப்பாடாவது நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த கலெக்ஷன் வந்தால் தான் அதை ஓட்ட முடியும், இல்லைன்னா ஓட்ட முடியாது. அந்த எக்ஸ்ட்ரா ஷோ பர்மிஷன் வந்ததுனாலே இது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு பண்ணிடுமா, இட் இஸ் ஆல் ஹம்பக். ரைட். ஓகே சார். இந்த சிறு முதலீட்டான படங்கள்லாம் இருக்குல்ல சார், அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நேர்கால் பண்ணும் போதெல்லாம் என்னன்னா, அது செகண்ட் வீக் 3rd வீக் அவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க. சம்டைம்ஸ் அதில் வந்து ரீரிலீஸ்க்கான படங்களும் வந்துடுது. சில விஷயம் தேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க சார். இப்போ அந்த மாதிரி டைம்லாம் அவங்க என்ன பண்ணுவோம் சார்? ஒன்றுமே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறு முதலீட்டு படத்தோட தயாரிப்பாளர் தேட்டரை அணுகிறார். சார் இந்த படம் போடணும்னு சொல்கிறார். ஃபர்ஸ்ட் வீக் போட்டுடுறோன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் என்ன கலெக்ஷன் வருதுங்கிறத வச்சு தான் நம்ம அந்த நெக்ஸ்ட் வீக் அது ஓடுமா ஓடாதான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஆள் வரமாட்டேங்கிறான் சார். ஓகே சார். அந்த என்ன ஒரு அந்த 8 வீக்ஸ் அந்த ஓடிடி விண்டோ ஏன் வைக்கணும்னு திரும்ப கேட்குறோம்னா, இவங்க ரிலீஸ் அன்றைக்கே அந்த இது அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக ஜனங்கள் பேசிக்கிறாங்க இல்லையா, நான் வந்து கார் வச்சுருக்கேன் சார், கார்லேயும் போவேன், ட்ரெயின்லேயும் போவேன், ஃப்ளைட்லேயும் போவேன், சமயத்தில் தேவைப்பட்ட ஆட்டோவில் நிறைய போவேன். அப்போ அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த படத்துக்கு போகலாமான்னு ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு வராங்க. அதில் அவர் சொன்னார், ஒரு 2 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த என்னாங்கன்னு வந்து பார்த்தா தான் அந்த படம் நல்ல படமா இல்லைன்னு உனக்கு தெரியும். பட் அந்த 150 ரூபா செலவு பண்ண வேண்டாம், ஒரு 2-3 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நம்ம செல்ஃபோனில் வீட்டில் ஹோம் தியேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது தான் இந்த சிறு முதலீட்டு படங்கள் அடிபடுது. சிறு முதலீட்டு படங்களை பொறுத்த வரைக்கும் ஓடிடிக்காரன்னு வாங்குறதில்ல. அந்த கோவிட் டயத்தில் நிறைய படங்கள் வாங்கினானுங்க. எப்படி வாங்கினாங்கன்னு சொன்னீங்கன்னா, 100 ரூபா சப்ஜெக்டை 200 ரூபாய்க்கு வாங்கி அதை ஸ்ட்ரீமிங் பண்ணும்பொழுது அவனுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. அந்த சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி அவனோட பேஸ் உருவாக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறான், கண்டிஷன் போடுறான். கண்டிஷன் போடுறது மாத்திரம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 7 படம் தான் வாங்குவோம், 8 படம் தான் வாங்குவோன்றான். அதில் இன்னொரு அதிர்ச்சியான ஒரு நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு கருத்தை இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்லிடுறேன். நான் அது ஒரு 4-5 கம்பெனி, அமேசான், அந்த நெட்ஃப்ளிக்ஸ், ஒரு 5-6 கம்பெனி, யாருமே தமிழ்நாட்டில் அவனுக்கு ஹெட் ஆஃபீஸே கிடையாது. தமிழ்நாட்டில் அவனுக்கு மெட்ராஸில் ஹெட் ஆஃபீஸே கிடையாது. பாம்பேயில் வச்சுருக்கான், குஜராத்தில் வச்சுருக்கான், வேற எங்கேயோ வச்சுருக்கான். இல்லை என்ன ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு ஏமாற்று வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 கோடி ரூபாய்க்கு அந்த படம் அவன் வாங்குறான்னு சொன்னால், அந்த ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஓகே, ரைட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம முதல்வர் கண்டிப்பாக இதுக்கு செய்யணும். ரைட்.
இது என்னுடைய கோரிக்கை. அந்த எல்லாருக்கும் ஒரு 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 பிரான்ச் ஆஃபீஸ் இங்கே வைக்கணும். இங்கே தான் எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். இங்கே எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணும்போது சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். ஸ்டேட் ஜிஎஸ்டி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும். இது வந்து ஆடட் ரெவென்யூ ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இதில் வந்து அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது வந்து உங்கள் சேனல் மூலமாக என்னுடைய கோரிக்கையை தமிழக அரசாங்கத்துக்கு வைக்கிறேன். இது வந்து தமிழக அரசாங்கத்தினுடைய ரெவென்யூவை அதிகப்படுத்தும். சார் இப்போ ஆல்ரெடி கேட்ட கேள்வி மாதிரி இப்போ ப்ரொடியூசர்ஸ்க்கு அது லாஸாக இருக்குல்ல சார், நம்ம இந்த சிறு முதலீடு லாஸாக இருக்குல்ல சார், அந்த மாதிரி இப்போ நிறைய படங்கள் ஓடிடிக்கு அப்படின்ட்டு போயிடுச்சுன்னா தேட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அது ரொம்ப லாஸாக இருக்குமா சார்? ஒரு லாஸும் இல்லை. ஒரு லாஸும் இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து பிரியாட்கள் ஒரு ஒரே ஒரு கேள்வி ஜாஃபர் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். நான் இப்போ கேட்குறேன், இதுவரை இங்கே எத்தனை படம் ஓடிடியில் வந்து பெரிய அளவில் வெற்றியை அடைஞ்சிருக்குன்னு சொல்லுங்களேன். சம் ஃபியூ ஒரு ஒரு 3-4 படம் சொல்லுங்கள். சூர்யா சார் படம் தான் சார், 2 படம். ஆமாம் சார். அப்புறம் தென் அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் பெருசாக இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ அனிமல் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அன்கட் வெர்ஷன். இப்போ வெற்றிமாறன் சார் படம் வந்து அன்கட் வெர்ஷன், இந்த மாதிரி தான் பார்க்குறது உண்டு. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த சூர்யாவோட 2 படம் ஜெய் பீம் சூரரை போற்று, இதை தவிர வேறு எந்த படமும் உங்களால் பேர் சொல்ல முடியல. ஸோ விட்டுடுங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அது ஒரு ஏமாற்று வேலை, ஒரு மாய பீம். அப்படி கரெக்ட். உங்கள்கிட்ட கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியல, உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை. ஏன்னா எதுவும் ஓடலை, ஓடினதான் நீங்கள் சொல்ல முடியும். அப்புறம் என்ன? ஏன்னா டேரெக்டாக ஓடிடிக்குன்னு ரிலீஸ் பண்ணுற படங்களும் அந்த லெவலுக்கு ஹிட் ஆகுது இல்லை சார். டேரக்ட் ஓடிடி படம் சொல்லுங்கள். என்ன ஒரு 2-3 படம் பேர் சொல்லுங்கள். சார் அதான் சார், இப்போ இந்த மேட் இன் கொரியான் அப்படின்னு படம் வந்தது. இப்போ நேற்று கூட சிஸ்டம் அப்படின்னு அந்த மாதிரி அது மேட் இன் கொரியாங்கிற படத்தை தமிழ்நாட்டில் தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் ஓடாதுங்க. அதான் அதான் நம்ம ஜனங்களுக்கு அது வந்து பெருசாக கனெக்ட் ஆகாது. ஏதோ 2-3 மல்டிப்ளெக்ஸு மால்ஸு சிட்டி, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊரில் ஓடும். மணப்பாறை, ஜெயங்கொண்டம், நாமக்கல், காங்கேயம் இதில் ஓடுமா? ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க, அவங்க அது இதில் தான் போடுறாங்க. அதை நம்ம கேட்குறதே கிடையாது நம்ம. ஏன்னா அது வந்து அதுக்காகவே எடுக்கிறாங்க. அது வேறு ஜானர், அதுக்கு வேறு ஆடியன்ஸ், அவ்வளோதான். அதுக்கு வெப் சீரிஸ் கொண்டு வந்து தேட்டரில் போட்டால் ஓடுமா? 8 ஹவர்ஸ் பார்க்க முடியுமா? சார் இப்போது கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ஒரு டிபேட்டான விஷயம் போயிட்டு இருந்து ரூட் மாஃபியா அப்படின்ற விஷயம் அது போயிட்டுருக்குங்க சார். இப்போ அது போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட் ஜெயிண்ட் தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க, அதோட மாஃபியா அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது? தீஸ் ஆர் ஆல் ஃபேக். ஓகே சார், ரெட் ஜெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய படங்கள் எடுத்து பண்ணினாங்க. அது வந்து உண்மையாக இருந்தது. அதுக்கு இப்போ அவங்க ஆட்சியை போயிட்டதுனால உடனே இவங்க ரூட் மாஃபியா எடுத்து பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்கன்னா, நான் அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார். அவர் ஒரு தயாரிப்பாளர் கேட்டார், தம்பி நம்பாலே விஜயே வந்துட்டாரே பவருக்கு, சினிமாவுக்கு எதாவது நல்லது பண்ணுவாரான்னு கேட்டார். பண்ண மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னேன். என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டார். எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? ஸோ சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஸோ அவங்க கவர்மெண்ட் உள்ளே பூந்து இதில் பெருசாக நல்லதும் எங்களுக்கு உள்ள ஒரு 3-4 கோரிக்கையை கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சி கொடுத்துட்டாங்க. எல்பிஇடியை பொறுத்த வரைக்கும் நண்பர் கமலஹாசனோட ரிக்வஸ்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்மாக இருக்கும் பொழுது அதை ஃபைலில் மூவ் பண்ணி 8% 4% ஆக்கி கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி எங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பெர் ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ஏசி தேட்டருக்கு ₹6, நான் ஏசி தேட்டருக்கு ₹3 அதையும் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபார் இஸ் கன்சர்ன்டு, எடப்பாடி சார் சிஎம்மாக இருக்கும்போது எங்களுக்கு ரேட்ஸ்லாம் ஏற்றி கொடுத்துட்டார். 2018-19 எனக்கு சரியாக எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை, அவர் ஏற்றி கொடுத்துட்டார். ஸோ இனிமேல் போய் கவர்மெண்ட்டில் கேட்குறதுக்கு எங்களுடைய லைசன்சிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அதுக்கும் ஃபைனான்ஸுக்கும் ஒன்றும் பெரிய சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் கவர்மெண்ட்டில் யூஸ்வலாகவே ஆர்டர் போட்டுவாங்க. 2 தடவைக்கு 4 தடவை போய் அவங்கள்ட்ட புதிதமாக எடுத்து சொன்னோம்னா, அது இப்போ ராஜ்மோகன் ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் வந்திருக்காரு, இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். அவர் சொன்னால் புரிஞ்சுக்குவார், செஞ்சு கொடுத்துருவோம். ரைட் சார், ஓகே சார். அண்டு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஃபார் அ டைம். இவ்வளோ நேரம் ரொம்ப டீட்டெயில்டாக கொஞ்சம் தெரியாத விஷயங்களும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஜாஃபர்.